ஒரு வழியா பாலியல் தொல்லைக்கு ஒரு முடிவு கட்டிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை பத்தி பேசுறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருந்தது. என்னன்னா, இந்த பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பரவிக்கிட்டே இருக்கு, நிறைய பேசப்பட்டுட்டே வருது. இப்ப நிறைய நடக்குது. இந்த கொல்கத்தா சம்பவமா இருக்கட்டும், கோயம்புத்தூர்ல நடந்தது, இந்த மாதிரி நிறைய இப்ப டாக்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய வருது. ஸோ இந்த மாதிரி டாக்டர்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா இடங்கள்லயும் நடக்குது. ஸோ இப்படி பண்ற எல்லாருக்குமே மரண தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அது கூடிய விரைவில் வந்துடும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாருன்னா பண்ணாங்க அப்படின்னா மரண தண்டனை நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது நம்ம எல்லாருக்கும் ஒரு நீதி, ஒரு நியாயம் கிடைச்சிச்சு கூட நம்ம எல்லாருமே சொல்லலாம். ஸோ இதை நான் பார்க்குறப்ப கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தது. இதை பார்க்குறப்போ நிறைய பேர் ஒரு பயம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்போ ஜெயிலில் தானே போடுவாங்க அப்படின்னு நினச்சவங்க எல்லாருக்கும் மரண தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயம் வரும். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.